சங்கீதம் 96:2 இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 92:6. 96:2. Sing to the Lord, bless His name, tell of His salvation from day to day. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்ற வசனம் sing the Lord, praise His name. அடுத்து என்ன சொல்லிருக்கு? நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். Read in English. Sing to the Lord. 1. Bless His name. 2. Tell of His salvation from day to day. Stop. இது மூணு தான் நீங்கள் சொல்கிறாரு. நான் இன்னைக்கு டேடி திஸ் இஸ் த காட். இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் லூக். தேவன் வந்து சுவிசேஷத்தை அறிவிங்கள் எவ்ரிடே, நாளுக்கு நாள், டே பை டே ஸ்பீக் அபவுட் த சால்வேஷன். நான் நேற்று போன வாரமே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் டாக் அபவுட் த காஸ்பல், தென் ஒன்லி ஐ கம். திஸ் இஸ் த வேர்ட் கிவன் டுடே காட் டு மீ. நாளுக்கு நாள் சொல்லு, டோன்ட் ஸ்டாப் தட் ஒன். திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம் ஐ எம் கோயிங் டு கிவ். பிகாஸ் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. வரப்பட்டவங்களுக்காக சொல்கிறேன், ரட்சிப்பு தான் மெசேஜ். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஐ எம் கோயிங் டு ப்ரீச் நவ். ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டுடேஸ் ஃபுட். பட் வாட் இஸ் சால்வேஷன்? தேவன் ஆவியாய் இருக்கிறார், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எல்லாருமே வந்திருக்குவீங்க. த பேசிக் எக்ஸாம்பிள் கோஸ் டு ஜான் 3:6 இருக்கு. நிக்கடேமிஸ் என்பவர் இயேசுவின் இடத்துல வந்தார். அவர் வந்து என்ன ஸ்டோரி சொன்னார்? நிக்கடேமிஸ் கதை. ஜான் 3 வந்து திஸ் இஸ் தி பேஸ்மெண்ட் ஃபார் த காஸ்பல். 3ஆம் அதிகாரம் 1 to 10. Yes, please go ahead. Now there was a man of the Pharisees named Nicodemus, a ruler of Jews. This man came to Jesus by the night and said to him, Rabbi, we know that you are a teacher come from God, for no one can do these signs that you have unless God is with him. Stop. அதாவது என்ன சொல்றாருன்னா, நிக்கடேமிஸ் என்பவர் இயேசுவின் இடத்துல வராரு. ஆனால் அவரை இயேசு தான் கடவுள்னு தெரியாது அந்த நிக்கடேமிஸ்க்கு. அவர் வந்து சொல்கிறாரு நிக்கடேமிஸ்ட, போதகரே, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர். ரபினா போதகரங்க. நீர் தேவனிடத்தில் வந்தவர் தான். ஏன்னா தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாதையா. ஆனால் இவர் தான் தேவன் அவருக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாரு, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான். யாருன்னா நிக்கடேமிஸ். நிக்கடேமிஸ் என்பவர் யாருன்னா, இந்த காலத்தில் சொல்லணும்னா போப்போ சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த காலத்தில் ஹீ இஸ் தி ஹை ப்ரீஸ்ட் இன் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு அவர் தான். இப்போ அதே போல் ஒரு பொசிஷனில் இருக்க நிக்கடேமிஸ் வந்து இயேசுகிட்ட சொல்கிறான் அந்த காலத்தில், உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன், நீர் கடவுள்கிட்டருந்து வந்தவர் தான். உண்மை போல் கடவுள்கிட்டருந்து வரேன்னா யாரும் இந்த அற்புதம் செய்ய முடியாதுங்க. அதுக்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அதாவது அக்ரி, பட் எவ்ரி மேன் இன் திஸ் எர்த் ஷுட் பார்ன் அகெயின்ங்க. மறுபடியும் ஒருத்தன் பிறந்து ஆகணுங்கார். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணுயா அப்படிங்க. அப்போ அடுத்து நிக்கடேமிஸ் என்ன சொல்லணும்? அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ அப்படிங்க. பேசிக் கொஸ்டின். எப்போ நான் ஆல்ரெடி பிறந்துட்டேன், திருப்பி எப்படி என் தாய் வயிற்றுக்குள்ள நாய் பிறக்க முடியும்னு நிக்கடேமிஸ் கேட்குறான். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸோ இட் இஸ் எ லா. ஒன் மேன் ஹாஸ் டு பார்ன் பை வாட்டர் அண்ட் த ஸ்பிரிட். வாட்டர் எதை குறிக்குன்னா வாட்டர் பேப்டிசம். ஸோ ஐ அக்ரி, தோஸ் who are follower of religion of Christianity, 99.99% they taken the baptism. செகண்ட் பார்ட்டும் இருக்குது. செகண்ட் பார்ட் என்ன இருக்குது?
ஆவியினாலும் பிறந்திருக்கிறோமா? இந்த ஆவி அதாவது ஒரு காயினில் 2 இருக்குது, ஹெட் இருக்குது, டெய்ல் இருக்குது, ஜீவனம் இருக்குது, மரணம் இருக்குது. லா ஹேஸ் 2 things. நீங்கள் ஆவியினாலும் பிறக்கணும், ஜலத்தினாலும் பிறக்கணும். ஆவியினால் பிறக்கிற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஸோ ஆவியினால் பிறப்பது தான் சால்வேஷன். சின்ன பிள்ளைகள் பிறந்த உடனே பேப்டிசம் கொடுத்துருவாங்க, வாட்டர் பேப்டிசம். அதுக்கு என்னன்னே தெரியாது. பட் தட் பேபி வில் பார்ன் அஸ் அ ரிலீஜியஸ்லி ஹி இஸ் கிறிஸ்டியன் அண்ட் ஷி இஸ் அ பார்ன் கிறிஸ்டியன். இதுதான் நடக்கு. ஆனால் அதுக்கு ஆவியினால் ஒரு பிறப்பு இருக்குங்கிறது தெரியுதா? தெரிவிக்கப்பட்டிருக்கா? இங்கே வந்திருக்க எல்லாருமே இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு டுடே யூ கேன் கெட் த பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம். டுடே யூ கேன் கெட் த ஸ்பிரிட் பேப்டிசம் ஆல்சோ. As per the word, we will go by the word because word is the truth. இதுக்கு டெஸ்டிமோனி ஆவியானவர் தான் பண்ண போகிறாரு. அவர் தான் பண்ணணும். மனத்தினால பண்ண முடியாது. நம்ம மிஞ்சி போனால் தொட்டியை கட்டி வச்சு முக்கிய எடுக்கலாமோ ஒழிய வேறு எதுவும் ஸ்பிரிட்னால பேப்டிசம் தர முடியாது. ஸ்பிரிட்னால பேப்டிசம் தர போகிறவர் ஆவியானவர் மட்டும்தான். So we should have a desire, Daddy, we need spirit baptism today to show this is true. இது ட்ரூவாக இருக்கணும்னா அவர் பண்ணால் மட்டும்தான் ட்ரூ ஆகும். போட்டிருக்கு, நீங்கள் இன்னைக்கு ஸ்பிரிட் பேப்டிசம் பெறலைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நடக்கலையேன்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி நடக்கலை தான். ஆனால் நீ இப்போ கேட்கணும் அவங்ககிட்ட, டேடி நான் பிறக்கணும், நான் ஆவியினால் பிறக்கணும் இன்னைக்கு. இதுதான் காஸ்பல். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 6வது வசனம், மாமிசத்தால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஸோ இங்கே மாம்சத்தால் பிறந்தாச்சு, அம்மா வயிற்றில் மாம்சத்தால் நம்ம பிறந்தாச்சு. இப்போ ஆவியினால் நம்ம பிறக்க வேண்டும். ஸோ டுடே இஸ் கோயிங் டு பி a birthday for everyone those who are coming first day. ஸோ பர்த்டே எப்படி மாறப்போகுது? திஸ் இஸ் தி law given to the God to us. எப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஜீசஸே சொல்கிறார், எப்பா நீ மறுபடியும் பிறக்கணும், நீ அதிசயம்லாம் படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி பிறக்கணும்னு. எப்படி சொல்லித்தரேன்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், யூ ஆர் ஹியரிங் த சவுண்டு, ஆனால் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது இன்ன இடத்துக்கு போகிறது என்று தெரியாதிருக்கிறாய். காற்று அடிக்கும், ஆனால் எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, தெரியாது. ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். ஆவினால் பிறந்தவன், பிறக்க போகிறவன் இல்லை, பிறந்தவன் எப்படி இருக்கிறான்னா, நீ அவனை ஒன்றுமே சொல்ல முடியாது, இப்படி தான் இருப்பான் அவன், எப்போ நீ இப்படி தானே இருக்கணும்னு சொல்ல முடியாது. அது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அடுத்து அது நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். கடவுளே நீர் சொல்லுவீர் காற்று போல தான் இருக்குன்னா, இதில் எப்படி ஆகும்? குட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் எல்லாருமே கேட்கணும். நான் எப்படி இன்றைக்கி நான் பிறக்க முடியும், நான் எப்படி ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க முடியும்னு ஒரு கொஸ்டினை நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்து இவங்களை அறியவில்லையா? தூர வச்சுட்டு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டிருக்கிறதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதாவது கட்டாயம் பிறக்கும் அப்படிங்கிறாரு. எப்படி பிறக்கும்னு சொல்கிறாருன்னா, ஆவியினால் பிறக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவினா என்ன? யோவான் 6:63 சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? 6:63, நான் சொல்லுகிற வசனங்களே ஆவியாய் இருக்கிறது. யாரை படிங்க? யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவன். அவர் சொன்ன வசனம் ஆவியா இருக்கு. வேதம் எல்லாம் அவரால் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வசனத்தால் தான் நிறைஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரட்சிப்பின் சுவிசேஷ வசனம், ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்ட விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிப்பின் சுவிசேஷம் கேட்ட பொழுது,
அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. ஏன்னா ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், அதாவது விசுவாசம் கேட்கறதுனால தான் வருமா. உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்லித்தரல ஆவினால் பிறப்பது எப்படின்னு. முதல்ல ஆவினா என்னன்னே தெரியல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆவி வந்து அவர் சொன்ன வார்த்தை. அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, ரோமர் 10:10 இயேசு நமக்காக மரித்தார், பிதா அவரை 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினார். உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால சொன்னா நீ ரட்சிக்கப்படுவ. திஸ் இஸ் த காஸ்பல். இந்த ஆவி உன் காத்துக்குள்ள இறங்கி உன் இருதயத்துக்குள்ள போய் வாயினால நீ சொல்ல வேண்டும். அப்போ நீங்க கேட்கணும். இப்போ என்ன கேட்க போறீங்கன்னா, எதை கேட்க போறீங்கன்னா, இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். ஏன் மரித்திருக்கார்? நீ மரிக்க வேண்டாம் என்பதற்காக. இயேசு எனக்காக, பிதா அவரை எனக்காக உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எதற்காக உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்றால், நீ நீதிமானாக எழும்புவதற்காக. உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவியான மனுஷன் மரிக்க வேண்டும். நீ மரிக்க வேண்டாம், உனக்கு பதிலாக நான் மரிக்கிறேன்னு இயேசு நமக்காக மரித்து நாம் நீதிமான்களாவதற்காக பிதாவினால எழுப்பப்பட்டு இருக்கிறார். So his death and the resurrection are true. Just believe it. When you believe these two things, you are born again in the spirit world of God. ஆனால் உன்னுடைய 5 senses வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ இயேசு எனக்காக மரித்திருக்காரு, எனக்காக எப்படி உயிரோடு எழுந்திருக்காருங்கிறத அக்செப்டே பண்ணாது. அக்ரி, பட் Holy Ghost is the person who will help you to believe that truth. ஏன்னா விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லை. 2 தெசலோனிக்கர் 5 நம்ம பார்த்துருக்கோம், விசுவாசம் எல்லா இடத்துலையும் இல்லை. அப்போ நம்ம முதல்ல, கடவுளே நான் ஆவியினால பிறக்க வேண்டும் என்றால் நான் விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? நான் கேட்டுட்டேன், எனக்காக இயேசு மரித்திருக்கிறார், நான் நீதிமானாக பிதாவினால இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார், நான் கேட்டுட்டேன். ஆனால் இதை நம்பணும்ல, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடணும். இப்போ எல்லாரும் வாயினால் அறிக்கையிடுறோம், இப்போ கூட நீங்கள் அடுத்த நொடி வாயினால் அறிக்கையிடலாம். ஆனால் இருதயத்தில் விசுவாசிக்கிங்களான்னா இல்லை, அது ரொம்ப கடினமான மேட்ரு. பிகாஸ் இருதயத்தில் விசுவாசிக்கிறத கடவுள் தான் தரணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆவியானவரே, பிதாவே, இயேசுவே, உதவி செய்யும் தகப்பனே, எங்களுக்காக மரித்து இருக்கிறீர், நாங்கள் நீதிமான்களாக்கப்பட எழுப்பப்பட்டு இருக்கிறீர். ஐம்புலன்களுக்கு தெரியாதது உங்களுடைய ஆவியினால் எங்களுக்கு உணர்த்து தகப்பனே. எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் எங்களுக்காக மரித்து, நீர் எங்களுக்காக உயிரோடு எழும்பியிருக்கிற தியானிக்க உதவி செய்யும், அதன் பலனை அனுபவிக்க உதவி செய்யும். இது உண்மை என்பதற்காக அற்புதங்களும் அடையாளத்தினாலும் சுவிசேஷத்தை நிரூபித்து காட்டும் இயேசுவே. இங்கே வந்திருக்க மக்கள் அனைவரும் அந்த அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் தகப்பனே. இந்த நாள் ரட்சிப்பின் நாளாக இருக்க வேண்டும் தகப்பனே, உதவி செய்யும் தகப்பனே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம், ஆமென். ஸோ கேட்டவங்களுக்கு எல்லாத்துமே கிடைச்சிருக்கும். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இயேசு மரித்து உயிரோடு எழும்பியிருக்கார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை நீங்கள் கேட்டபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். திஸ் இஸ் த காஸ்பல். நவ் இந்த காஸ்பல்ல இருக்க பேக்கேஜ் என்னென்ன பேக்கேஜ்? ஃபைனான்ஸ், ஹீலிங், டெலிவரன்ஸ். ஸோ ஃபைனான்ஸ் என்ன? நீங்கள் கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலை இல்லாத வருமானம் இல்லாமல் இருக்கலாம். நல்ல வேலை என்பது வேலை இருக்கு, நல்ல வருமானம் மீன்ஸ் சர்ப்ளஸ். நீ ஒரு குவாலிஃபிகேஷனோட இருப்ப, அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஏற்ற சேலரி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years நீ ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கன்னா, யுவர் சிடிசி மேபி 5 lakh. இதுதான் உன்னோட குவாலிஃபிகேஷன். நீ எங்கே போனாலும் இவ்வளோ தான் தருவான். ஆனால் தேவன் அது இல்லை, ரெட்டதனையாக அவனை ஆசீர்வதிச்சிருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். பிகாஸ்
தேவன் எல்லா இடத்துலையும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, இரட்டதனையாக ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்றாரு. பிகாஸ் த வேர்ல்ட் cannot give double salary to everyone. எப்போ உன் படித்த படிப்புக்கு நான் சேலரியை தரேன் தான் சொல்லுவான் அந்த உலகத்தில். பட் கடவுள் அப்படி இல்லை. இரட்டதனையாக ஆசீர்வாதங்காரு, 30 மடங்கு ஆசீர்வாதங்காரு, 100 மடங்கு ஆசீர்வாதங்காரு, 1000 மடங்கு ஆசீர்வாதங்காரு, கோடான கோடி ஆவங்கிறாரு. இது இட்ஸ் ஒன்லி பாசிபிள் இன் த கிங்டம் ஆஃப் காட் ஒன்லி, நாட் பாசிபிள் இன் த எர்த். பட் காட் கேன் ப்ரொவைட் தட் பிளஸிங் இன் த எர்த் இட் செல்ஃப். இது தேவன், அதாவது மனுஷனால முடியாதது தான், பட் தேவனால முடியும். தேவன் அதை தான் சொல்றாரு. நீங்க என்னைக்கு நான் மரித்து உயிரோட எழுமுனதை நம்பணும்னு கேட்டுட்டீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் ரெட்டதனையா தரேன். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரெட்டதனை பத்தாதா 30 மடங்கா தரேன், 30 மடங்கு பத்தாதா 60 மடங்கா தரேன், 60ல 100 மடங்கா தரேன், 100 மடங்குல 1000 மடங்கா தரேன், கோடி மடங்கா தரேன். Because the crore times, 1000 times, it is not equal to believing Jesus is the Son of God. இயேசு எனக்காக மரித்திருக்கிறாரு என்பது ஒரு தராசில் வைங்க. ஒரு 100 கோடி எடுத்து ஒரு தராசில் வச்சிங்கன்னா, இயேசு மரித்தார் என்பது it cannot be equal to anything in this earth. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற போது கடவுள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, ஏன்னா நீ என்னை ஏற்றுக்கொண்ட, நீ நான் மரித்து உனக்காக எழுமிட்டு நீ விசுவாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்கு ஏன்னா எதுவுமே இல்லை. உனக்கு ஃபைனான்ஸ் இதுதான் ஃபைனான்ஸ், கோடான கோடி தான் உனக்கு ஃபைனான்ஸ். பிகாஸ் யூ அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட், டைட் ஃபார் மீ, he rose up from the dead for me only. இதுக்கு ஈக்குவல் அந்த ஃபைனான்ஸ் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பேக்கேஜ் இஸ் ஹீலிங். எவ்வளோ பேர் வியாதியோடு இருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க என் வியாதி குணமாகுமா, எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், எத்தனையோ பேர் சொன்னதை கேட்டிருக்கேன், என் வியாதி இன்னும் உடம்புல இருக்குன்னு நிற்கும் போது சொல்கிறாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்றால், நீ ஏற்றுக்கொள்றதுக்கு ஈக்குவலாக உன் வியாதியை தூக்கி வச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இட் இஸ் 1000 times, million times greater than your disease. So the healing power in me comes to you. Receive it. Not only you are going to receive, it is going to apply, it is going to chase you, it will come upon you if you accepted Jesus is the Son of God, risen from the death. If you accepted, it will come to you. அப்போ ஃபைனான்ஸும் ஹீலிங்கும் எதை பொறுத்து இருக்குன்னா, நீ எவ்வளோ தூரத்துக்கு நம்புறங்கிறத பொறுத்து இருக்கு. டேடி எனக்கு ஃபைனான்ஸ் தேவை, நீங்கள் மரித்ததை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் டேடி. எதுக்காக? நீங்கள் மரித்தது டூ காஸ்ட்லி, இந்த தரித்திரத்தால் என்ன ஐஸ்வர்யவான ஆக்கியிருக்கீங்கிறது அவர் மரித்ததுக்குள்ளே வந்துடுது. எது அதுக்குள்ளே வருதுன்னா, அவருடைய தரித்திரத்தால் ஐஸ்வர்யவான் என்பது இயேசு மரித்தார் என்ற பேக்கேஜுக்குள்ளே வந்துடுது. ஏன்னா ஒரு கடவுள் மரிக்க முடியுமா? கடவுள் மரிக்க முடியாது. He is God, eternal Father. How he can die? If he want to die, what he has to do? என்ன பண்ணியிருக்கணும்னா, தன்னுடைய சுவாபத்தை எல்லாத்தையுமே ஒன்றா அவர் இழந்திருக்கணும். அப்பந்தான் அவன் மரிக்கவே முடியும். அவர் காடுங்கிற நேச்சராகவே இருந்திருந்தா he cannot die unless until he has to give the God nature to God. அப்போ தான் மரிக்க முடியும். கடவுள் மனிதனாக மாறினால் மட்டும்தான் மரிக்கவே முடியும், இல்லைன்னா மரிக்கவே முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, he has given his complete richness, வேண்டான்னு சொல்லிட்டார். அடிமையின் ரூபம் எடுத்தார்னு இருக்கு. அதாவது நீங்களாலும் அடிமையாக நம்ம இருந்ததே கிடையாது, அடிமையாக இருந்ததே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேனேஜர் கீழே வேலை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த வேலை செய்ய சொல்கிறான், இந்த வேலை சொல்கிறான், இந்த வேலை செய்யலாம்னு சொல்கிறான். இதுவே நம்மளால் தாங்க முடியலன்னா, அந்த காலத்தில் அடிமை என்பது நம்ம ருசித்து பார்க்கவே இல்லை. ஆனால் இயேசு எப்படி இருந்தாலும் அடிமையின் ரூபம் எடுத்தார்னு இருக்குது. அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காக மனிதனாக மாறி கடைசி பரியந்தம் வரை கீழ்ப்படிஞ்சாராம். சி மெயின் திங், கடவுள் ஏன் கீழ்ப்படியணும்? நம்ம தான் கடவுள் கீழ்ப்படியணும். சன் வில் ஒபீடியன்ட் டு ஜீசஸ் காட், wind will obedient to God, rain will obedient to the God, but God is obedient to the God.
ஏன்னா the obedience makes the character of submission. அதாவது அது கடவுள் நேச்சரே கிடையாது. அதாவது ஒரு கீழ்ப்படிகிறதுங்கிறது கடவுள் நேச்சரே கிடையாது. இந்த நேச்சர் நான் தான் இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் எதுக்கு யாருக்கு கீழ்ப்படியணும் அவசியமே கிடையாது. ஆனால் தன்னை வெறுமையாக்குறதுக்காக நான் கடவுளாக இருந்தால் கீழ்ப்படியவே அவசியமே கிடையாது. இப்போ கீழ்ப்படிதல் மூலமாக நான் கடவுள் இல்லை என்பதற்காக காமிக்க வந்தார். அதான் மரண வரியந்தும் அவர் கீழ்ப்படிந்தார்னு இருக்கும். He is obedient, 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 obedient because he is not a God at the time. ஸோ அந்த ஒபீடியன்ஸை எதுக்கு பண்ணார்னா he is showing I am not a God at the time. நான் காடாக இருந்தால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் காட் இல்லை, ஒபீடியண்ட்டாக இருந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ஷாயல் ஆகி ஐ பிகம் எம்டி மை செல்ஃப். ஒரு மனிதனாக இருந்து கடவுள் இல்லாதவன் எப்படி இருந்திருப்பான் என்பதை வாழ்கிறது மூலமாக he emptied his character, he emptied his glory, he emptied his power, he emptied his authority. எல்லாத்தையும் இழந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ he has given. அதன் மூலமாக டேடி நீங்கள் எல்லாத்தையும் அவருடைய ரிச்னஸை கொடுத்தாரு. அவர் கோல்டு தான் உட்காந்துருக்கு. கோல்டு நத்திங் ஃபார் ஹிம். கோல்டு தான் நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்டு. அதை விட உயர்ந்த 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 கற்கள் எல்லாம் இருக்குது இந்த உலகத்தில். அதை நம்ம பார்த்தது கூட தெரியாது, அது பேர் கூட தெரியாது. ஆனால் அவ்வளோ உயர்ந்ததுக்குள்ள வாசம் பண்ணிக்கிற தேவன் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார்னா he lost all these worth it value and he become poor. ஏன்னா இந்த ரிச் எல்லாமே உனக்கு தராங்க. he become poor to make you rich. அப்போ நான் மரித்தேன் என்பதை நீ உணர்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு நீ உணர ஆரம்பிச்சிட்டல்ல. அதாவது நீங்கள் அழுதுருக்கிறீங்க. திஸ் இஸ் தி ரெவலேஷன் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் திஸ் பேக். நீங்கள் அழுதுருக்கிறீங்க, வேலை இல்லாமல் அழுதுருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் அழுதுருக்கலாம், அன்பு இல்லாமல் அழுதுருக்கலாம், உற்றார் உணவினர் உங்களை அக்செப்ட் பண்ணாதனால அழுதுருக்கலாம், இந்த சொசைட்டி வேலையை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களை அக்செப்ட் பண்ணாதனால அழுதுருக்கலாம், அம்மா அப்பா உங்களை அக்செப்ட் பண்ணாதனால அழுதுருக்கலாம். என்னைக்காவது ஏசப்பா எனக்காக தரித்திரன் ஆயிருக்காருன்னு என்னைக்காவது நம்ம அழுதுருக்கோமா? நம்ம அழலாம். Go and see. எனக்காக இப்படி அழுதுட்டு எனக்காக இப்படி ஆயிட்டீங்களா டேடின்னு நம்ம அழுதுருக்கோமா? அதாவது அந்த 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 இமேஜை பாருங்க. ஒரு பிட்டி அவர் மேலே வருதா இல்லையா நமக்கு? திஸ் இஸ் த லா ஆஃப் இமேஜினேஷன். சிந்தனையால் அன்பு கூறுங்க. ஒரு துளி கண்ணீர் விடுங்க அவருக்காக. திஸ் இஸ் த ட்ராப் ஆஃப் டியர்ஸ் will make you to understand, or that will make you to receive. He died for me. One thing. Second thing, he become poor for me. அவர் எனக்காக தரித்திரன் ஆயிருக்கார் என்பது என்னைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க போகும்னா நீ அக்செப்ட் பண்ணி ஒரு துளி கண்ணீர் விடும்போது தான் நடக்கும். Faith without action is dead. நீ இந்த சத்தியத்தை கேட்டுட்ட, சத்தியம் இல்லை இந்த சம்பவத்தை நீ கேட்டுட்ட. இந்த சம்பவத்தை உண்மை எப்படி ஆக்க முடியும் தெரியுமா? உன்னுடைய பாடி அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், உன்னுடைய அறிவு அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், உன்னுடைய சென்சஸ் அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அக்செப்ட் பண்ணுங்க அதை. இமேஜின் the pitiest person in the earth. That pittiness came to that person because of you. எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா இத்தனை பாடு, எனக்காக இவ்வளோ கொடுமையாயினீங்க, எனக்காக இவ்வளோ தரித்திரனா மாறினீங்க, எனக்காகவா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எனக்காகவா you are become pieces. I cannot imagine that one. Holy Ghost, help the people to imagine what is your nature on that cross. Holy Ghost, you are the right person to show the vision to us.
We don't know how much pain Jesus got on the cross. Help me to understand what he has taken for us. ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா எங்களுக்காக பட்ட பாடுகளை கண் முன் நிறுத்த உதவி செய்யுங்க. எவ்வளவு பாடுபட்டிருக்காரு நீங்க காட்டும் பொழுது தகப்பனே, எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியும் தகப்பனே. எங்க ஏசப்பாக்காக நாங்க என்ன செய்யணும், ஒரு கோழி கண்ணீர் விடுறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த கண்ணீர் தகப்பனே அதை பார்க்கும் பொழுது மட்டும்தான் வரும் தகப்பனே. காண உதவி செய்யுங்க தகப்பனே. எங்க ஏசப்பா எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க, அதை உணர உதவி செய்யுங்க தகப்பனே. we are become harden of our heart தகப்பனே. எங்க இருதயம் அதை நோக்கி போகவில்லை தகப்பனே. எங்களால முடியல தகப்பனே. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல தகப்பனே. அதை காண உதவி செய்யுங்க தகப்பனே. உடைங்க, பிரேக் ஆல் தி ஹிண்ட்ரன்ஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா, அது தெரிஞ்சுச்சுன்னா தகப்பனே நாங்கள் உணர்ந்து விடுவோம் தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அந்த ஏசப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு தரித்திரம் நாங்கள் காண உதவி செய்யுங்க ஆவியானவரே. இந்த கண்ணீரினால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்றோம் தகப்பனே. We don't know the image of Jesus Christ. He is the image of the invisible God. But our senses cannot recognize him. Holy Ghost, help us to recognize how much pain and agony Jesus Christ taken in the cross. We don't know the image, Daddy. Just our tears can show how much pain it is. Help us. He became poor to make us rich. How much poor we don't know தகப்பனே. நீர் எங்கள் காட்டும் பொழுது அது நடக்கும் தகப்பனே. நீர் இல்லாமல் எங்களால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. எங்கள் சிந்தனையால் இது முடியாது தகப்பனே. 50% எங்களால் முடியுது தகப்பனே. ரிமைனிங் 50% is your hand, Daddy. You show me how poor Jesus Christ it is. How poor he is. Have you not help us? By his poverty we are rich. Because of his poor, the richness came to us. Help us, Daddy. Help us, Daddy. Yes, ஆவியானவரே, குறுகிய உடம்பு தகப்பனே. He's blended. He's blended. He's kneeled. முழங்கால் போட்ட மாதிரி தெரியுது தகப்பனே எனக்கு. கடவுள் சாப்பிடாதவன், ட்ரெஸ் இல்லாதவன், ஒரு 50 நாள் சாப்பிடாதவன் ரோட்ல கிடக்கிற மாதிரி இருக்கு தகப்பனே. ஐம்பது நாள் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு வறுமை. ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை, சின்ன கோமணம் மட்டும்தான் இருக்கு. ட்ரெஸ் இல்லாம, poverty in dress, poverty in food, poverty in water. He cannot able to stand. There is poor in his energy. Poor in cleanliness. Dirty இருக்கார், மண்ணில் விழுந்து கீழே கிடந்து அவரை தள்ளி விட்டுருக்காங்க, அடிச்சிருக்காங்க. The skin become with mud and blood. For me, that will make me rich. The incident which happened on the day, that will make me rich. He become poor. I will be rich, and I am rich in the name of Jesus Christ. I am received in the name of Jesus Christ because my Jesus died for me. This is the gospel. This is the gospel. Because of his poverty, everyone is rich. Everyone is rich. Everyone is rich. The explanation for rich comes from me. Because I received Jesus Christ to become poor to me. Same thing for the healing. There are 39 stripes in his body.
வாட் எவர் டிசீஸ் ஒரு தராசில் தூக்கி வைங்க, ஜீசஸ் கிறிஸ்து தழும்புகளையும் உங்களுடைய வியாதி என்ன வியாதினாலும் பரவாயில்ல, இட் இஸ் நாட் கம்பேரபிள் டு தட் ஒன். இட்ஸ் நாட் கம்பேரபிள் டு தட் ஒன். திஸ் இஸ் த காஸ்பல். உங்களுடைய தழும்புகளால் குணமாயிட்டோம், குணமாயிட்டோம். ஆவியானவரை உதவி செய்யுங்க, அந்த தழும்புகளை காண உதவி செய்யுங்க தகப்பனே. மரித்தீர் என்பதற்கு தழும்பு உள்ளதா இருக்கு தகப்பனே. தரித்திரம் எப்படி உள்ள இருக்கோ தழும்பு உள்ள இருக்கு தகப்பனே. ஆவியானவரை எங்கள் சிந்தனையால் சிந்திக்க முடியல தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த தழும்புகளை காண உதவி செய்யுங்க. ஏசப்பா எங்களுக்காகப்பட்ட தழும்புகளை காண உதவி செய்யுங்க. அந்த தழும்பு தான் இட்ஸ் a healing power. எங்களுக்காகப்பட்ட பாடுது. ஆவியானவரை உதவி செய்யுங்க டாடி. It's a spiritual power, Daddy. We are blinded for that one. You open our eyes. ஆவியானவரே நீர் காட்டும் தகப்பனே, எங்கள் கண்களை திறந்து காட்டும் தகப்பனே, எவ்வளவு கொடுமையான தழும்புகள் என்று. Yes, I'm seeing the skin, I'm seeing the fat, I'm seeing the muscle. மூணுக்கா அப்படி உள்ள போயிருக்கு தகப்பனே ஒரு தழும்பு. Yes, I receive the healing power because Jesus Christ stripes makes me healed. எந்த வியாதி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நடுங்கணும், ஓடிடும். When you started thinking the stripes of Jesus Christ, அவருடைய தழும்பு நம்ம பார்க்கும்போது நீ பார்த்தாலே எல்லா வியாதியும் மறைந்து விட்டு தகப்பனே, அதற்காக நன்றி. அவருடைய தழும்புகளால் குணமாட்டோம், அவருடைய தரிசனாயிட்டோம். This is the gospel. Receive. இன்னைக்கு வந்திருக்க எல்லாமே ரிசீவ் பண்ணதுக்காக நன்றி தகப்பனே. This is the gospel. Now go to Psalms 96:2. Psalms 96:2. Sing to the Lord, bless His name, tell of His salvation from day to day. Yes. Declare His glory among the nations, His marvelous works among all the people. Okay. So இங்கே கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரிப்போம், நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஸோ சுவிசேஷத்தை அறிவிச்சாச்சு. அவருடைய நாமம் இயேசுவின் நாமம், எனக்காக தரித்திரனான நாமம், எனக்காக தழும்புகளை சுமந்த நாமம். அதுக்கு மேலே இருக்கு sing the God. So we are going to praise for this action. Thank you Father. Thank you for the Jesus Christ. இயேசுவை தந்ததுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே எங்களுக்காக தரித்திரனானதற்காக நன்றி தகப்பனே. எங்களுக்காக தழும்புகளை சுமந்ததுக்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ. ஆவியானவரே இப்போ சந்தோஷத்தை தாங்க தகப்பனே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆவியானவரே. சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. எஸ், இட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த் டாடி. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எப்படி கண்ணீரினால் நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டோமோ தகப்பனே, ஹோலி லாஃப்டர்னால் எங்களை சந்தோஷிப்பீங்க தகப்பனே. எஸ், தட் ஜாய் யூ பிளஸ்ட் அஸ், யூ மேட் அஸ் ரிச், யூ மேட் அஸ் ஹீல்ட். Fill that happiness with the holy laughter and holy joy. We are asking in the name of Jesus Christ. Yes, be happy. Yes, be happy. Be happy in God. Yes, thank you. Thank you. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Say from the heart. Receive the joy of Holy Ghost. Yes, thank you, Daddy. 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 We are receiving in the name of Jesus Christ. Hallelujah, 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 hallelujah. Yes. தேவன் தந்த வார்த்தைக்காக நன்றி. தேவன் ஆசீர்வதித்த மெசேஜ்க்காக நன்றி. Psalms 96:2 மூலமாக தேவன் நம்மளோடு பகிர்ந்து கொண்ட சுவிசேஷத்திற்காகவும் அவருடைய நாமத்தின் வல்லமைக்காகவும் அவரை துதிக்க வைத்ததுக்காகவும் நன்றி. Yes, Daddy, we are blessing everyone in the name of Jesus Christ. Amen, amen, amen.